ஹலோ குட் மார்னிங் மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றி யூஷுவல் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம மதுரையில் ஜாலியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஜோரா. ஸோ அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டு காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாவ் பாதாம் கொட்டை இல்லை வாதாம் கொட்டை இது. ஸோ வாதாம் பருப்பு அப்படின்னு ஒரு பருப்பு இருக்குது. அது வந்து சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் வந்து அதை அடித்து சாப்பிட்ருப்போம். ஸோ அதை வந்து வவ்வாலும் காக்காவும் அப்படியே கொண்டு வந்து லொபகுன்னு வீட்டில் போட்டுருது. அந்த கொட்டையில் உள்ள பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அதை உடச்சி சாப்பிட்ற ஒரு சைல்டிஷான மூமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக எப்பயுமே உண்டு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சைல்டிஷ் மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அம்மியில் ஒரே ட்ரெயின் பூச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சு நச்சுன்னு அடித்து உடச்சி சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணும் போது நம்ம கையில் உள்ள கேமரா மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ கேமராவை தனியாக வச்சுட்டு நம்ம அந்த வாதாங்கொட்டையை எடுத்து அடித்து உடையலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறோம். ஸோ அதை எடுத்து கேமரா ஓரத்தில் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதை உடச்சி இன்னைக்கு சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு ஒரு செம்மையான தாட்டோட வாங்க உடைக்கலாம். நச்சு ஒரு 4 அடி 3 அடியில் உடஞ்சிரும். ஸோ ரெண்டையும் ஸ்பாட்லேயே சாப்பிட்றணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நொச்சின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 2-3 அடியில் லபக்குன்னு உடஞ்சி போகுது. உடஞ்சதை இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது, ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாதாம் பருப்பு. ஸோ பாதாம் பருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்மாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேண்டாம், இது வந்து பாதாம் பருப்பு. இதுவும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கொட்டையோடு உடச்சி சாப்பிட்றதுனால லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் உடச்சி இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம், பார்ப்போம். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி வாதாம்பருப்பு ஞாபகமாக வாதாம்பருப்பை உடச்சி சாப்பிட்ருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெமரிஸ் வந்து உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? ம்